ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரியாவில் நடைபெற்ற 7வது சர்வதேச கோஜி ரியோ கராத்தே போட்டிகளில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7வது சர்வதேச கோஜி ரியோ கராத்தே போட்டிகள் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரிய நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள 26 நாடுகளைச் சேர்ந்த 1200 வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 20 பேர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டிகளில் தமிழ்நாடு கோஜி ரியோ அமைப்பின் தலைவர் சென்சாய் பார்த்திபன் மற்றும் செயலாளர் பிரமோஷ் ஆகியோர் தலைமையில் கோவையைச் சேர்ந்த 6 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். மேலும் சர்வதேச தரப்பட்டியலில் குமித்தே பிரிவில் 5வது இடத்தை பிடித்தனர். கோவையைச் சேர்ந்த கைலாஷ் என்ற மாணவர் 16 வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் டீம் கட்டாவில் வெண்கலப் பதக்கமும், சீனியர் குமித்தே பிரிவில் தர்னீஷ் 84 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கமும், 21 வயதிற்குட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் வெண்கலப் பதக்கம், பெண்கள் பிரிவில் டீம் கத்தா பிரிவில் மகா கௌரி வெண்கலப் பதக்கம், சீனியர் குமித்தே பிரிவில் 84 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம், ஆகாஷ் 21 வயதிற்குட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் தரவரிசை பட்டியலில் 5வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இன்று கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து நாடு திரும்பிய இந்திய அணியின் தமிழக வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் விமான நிலையத்தில் திரண்டு வந்திருந்த பெற்றோர்கள், கராத்தே ஆசிரியர்கள், பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பளித்தனர். அனைவருக்கும் பொன்னாடைகள் போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். நேஷ்னல் கோஜி ரியோ கராத்தே டூ அசோசியேஷன் சார்பில் 2023-24 இந்த வருஷத்துக்கான உலக கோஜி ரியோ கராத்தே போட்டி வந்து ஆஸ்திரியா ஃபுட்ஃபீல்டில் வந்துட்டு இந்த போட்டி நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கோஜி ரியோ டீம் சார்பில் நாங்கள் மொத்தமாக இந்தியாவிலேருந்து ஒரு 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து 6 மாணவ மாணவிகள் வந்து இதில் போட்டியில் பங்கெடுத்தாங்க. 6 பேருமே பல்வேறு பிரிவு 3 பிரிவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கத்தான்னு சொல்லக்கூடிய தனிநபர், அப்புறம் குழு போட்டி, அதுவும் இல்லாமல் குமுத்தேங் சொல்லக்கூடிய ஃபைட்டிங் இதுலேயும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கிட்டாங்க. இதை வேர்ல்டு கோஜி ரியோ ஃபெடரேஷன் நடத்தினது பார்த்திங்கன்னா 26 கண்ட்ரி மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1200 பார்ட்டிசிபேஷன் அதில் இருந்தாங்க. நம்மளோட நேஷ்னல் சார்பில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 6 பேரும், அதே மாதிரி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அண்ட் பெங்களூர் இதிலேருந்து வந்த குழந்தைங்களை சேர்த்து மொத்தமாக நாங்கள் 20 பேர் அதில் பிளேயர்ஸாக இருந்தோம். அஃபிஷியல்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து மைசெல்ஃப் அண்ட் ப்ரமோஷ் நாங்கள் 2 பேர் பண்ணோம். அது இல்லாமல் பெங்களூர்லேருந்து ஒரு அஃபிஷியல்ஸ் அவங்களும் பண்ணோம். இவங்க எல்லாருமே வந்துட்டு உலக கராத்தே அரங்கத்தோடைய நடுவராக தேர்வு பெற்றிருக்கோம் இந்த நேரத்தில். அதே மாதிரி இங்கே எங்கள் மாணவர்கள் பங்கெடுத்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரான்ஸ் மெடல் மற்றும் 5th ரேங்க் இந்த பொசிஷன் வந்திருக்காங்க. இதில் வந்து 3rd ரேங்க்கு, 4th ரேங்க்கு, 5th ரேங்க் வந்திருக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த 13 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வேர்ல்டு மேட்ச் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் நேஷனல் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் சென்சை தீரஜ் பவர் அவங்க தலைமையில் தான் இது வந்து நாங்கள் இங்கே டீம் இங்கேருந்து போயிருந்தோம். அவங்க வந்து மும்பையில் வந்து வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருந்தோம். அவங்க மும்பையில் அவங்க லேண்ட் ஆகினாங்க. நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்துருக்கோம். அதே மாதிரி இது அடுத்தது நடக்கிறது 2024-25 பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏஷியன் லெவலும், அதை தொடர்ந்து 26 பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதனால் அது வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் நம்ம கோயம்புத்தூர் பிளேயர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.